சாம்சங்லேருந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேலக்ஸி M10 மற்றும் M20 ஆகிய ஸ்மார்ட் ஃபோன்களை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனான கேலக்ஸி M20 பற்றி பார்க்கலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி M20 பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 6.3 இன்ச் PLS TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1080p ரெசல்யூஷனில் உள்ள டிஸ்பிளே 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே அது மட்டும் இல்லாமல் 409 pp டென்சிட்டி இருக்குது. ஸோ நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் இந்த வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே வந்து இன்ஃபினிட்டி V டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசும்போது இல்லை Exynos 7904 ஆக்டோ கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz Kryo 260 கோல்ட்லையும் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz Kryo 260 சில்வர்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Mali G71 MP2 GPU கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா விதமான ஹெவியான ஆப்ஸ் மற்றும் கேம்ஸ் ஈஸியாக ரன் ஆயிரும். PUBG மாதிரியான கேம்ஸ் கூட மிட் செட்டிங்ஸில் கூட ஈஸியாக ரன் ஆகும் இந்த ஃபோனில். ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 636 மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்கும். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. ஒன்று 3GB RAM வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப்படி 512GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டை வர்ற காலத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேஸிங் நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 13 மெகாபிக்சல் கேமரா வித் f1.9 ஆப்பர்ச்சர் ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஃபோக்கஸ் இதில் இருக்குது. ரெண்டாவது கேமரா பொறுத்து நமக்கு 5 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர். இது ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸாக கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சராக வேலை செய்யும். போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் இதெல்லாம் கேப்சர் பண்ண முடியும். LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இதில் 8 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது இதில் ரொம்ப பெரிய 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 15 வாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ரெகுலரான ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் C கேபிள் 2.0 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரையும் இல்லை 5.0 இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் OS பொறுத்தவரையும் Android Oreo 8.1 ரன் ஆகுது. சாம்சங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் UX 5.0 இன்டர்ஃபேஸில் கஷ்டமாக ரன் ஆகிட்டு இருக்குது. டியூயல் VoLTE சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 2 சிம் கார்டு 4Gயில் போட்டு பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வைட் லைன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்கிற காரணத்தினால நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் மாதிரியான வெப்சைட்லேருந்து HD கண்டென்ட்ஸ் வந்து டேரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இந்த ஃபோன் பிளாக் மற்றும் ப்ளூ அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் கிடைக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 3GB RAM வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட விலை 10,990க்கும், அது 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட விலை 12,990க்கும் வந்து இந்தியாவில் விற்கிறாங்க. இந்த ஃபோன் வந்து அமேசான் வெப்சைட்டோடு கிடைக்குது. இதோட பைனோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். February 5 கரெக்டாக இந்த ஃபோனோட சேல் வந்து ஆரம்பிக்குது. இந்த M20 கூட M10 அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலில் வீடியோ கொஞ்சம் நேரம் கழிச்சு லான்ச் ஆகும். ஸோ அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மேலும் பல வீடியோ இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.